சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ஒருபுறம் உலக வரலாற்றிலேயே மிக முக்கியமான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக போகிறது என்ற நிம்மதி, மறுபுறம் அடுத்த சில மணி நேரங்களிலேயே சர்வதேச கப்பல்களை குறிவைத்து நடுவானில் சுட்டுக் கொல்லப்படும் ஈரானிய ரோன்கள். மத்திய கிழக்கில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு ராஜதந்திர யுத்தமே நடந்து வரும் வேளையில் இந்த அமைதி ஒப்பந்தத்தை இஸ்ரேல் எப்படி பார்க்கிறது? போரினால் அமெரிக்காவின் உள்நாட்டு பொருளாதாரம் எந்தளவிற்கு படு பாதாளத்திற்கு சென்றுள்ளது? இதோ மத்திய கிழக்கு போரின் பின்னணியில் இருக்கும் ஒட்டுமொத்த அரசியலையும் உடைக்கிறது இன்றைய பிரத்யேக தொகுப்பு. மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஈரானிடையான வான்வழி மற்றும் கடல்வழி போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியில் சர்வதேச வர்த்தக கப்பலை குறிவைத்து ஈரான் நடத்திய அதிநவீன ஆளில்லா விமான தாக்குதலை அமெரிக்க படைகள் அதிரடியாக முறியடித்துள்ளன. கப்பல்களை தகர்க்கும் நோக்கில் ஈரான் ஏவிய 2 வான்வழி தாக்குதல் ஆளில்லா விமானங்களை அமெரிக்க பாதுகாப்பு படைகள் நடுவானிலேயே சுட்டு வீழ்த்தியுள்ளதாக அமெரிக்க உயர்தர அதிகாரியொருவர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தண்ணீர் உள்கட்டமைப்பு தாக்குதல்களுக்கு பழிவாங்கும் நோக்கில் நேற்றிரவு ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து செல்லவிருந்த சர்வதேச வர்த்தக கப்பல்களை தாக்க ஈரான் இந்த சதி திட்டத்தை தீட்டியிருந்ததாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. சர்வதேச எரிசக்தி மற்றும் வர்த்தக போக்குவரத்தின் முக்கிய மையமாக விளங்கும் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் அமெரிக்க கடற்படை கப்பல்கள் தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த போதே இந்த தாக்குதல் முயற்சி நடந்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து செல்லும் சிவில் வர்த்தக கப்பல்களை தாக்கி பேரழிவை ஏற்படுத்த ஈரான் தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளது. எனினும் எங்களது வான் பாதுகாப்பு படைகள் அதனை முன்கூட்டியே கண்டறிந்து துல்லியமாக அழித்துவிட்டன என்று அந்த அமெரிக்க அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இந்த திடீர் ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக சர்வதேச கப்பல் போக்குவரத்து எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து வழக்கம் போல் பாதுகாப்பாக நடைபெற்று வருவதாகவும் அவர் மேலும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஏற்கனவே ஓமான் வளைகுடாவில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சோகம் தணிவதற்குள் தற்போது ஹார்முஸ் ஜலசந்தியில் வர்த்தக கப்பல்களை ஈரான் குறிவைத்துள்ளது உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மத்திய கிழக்கையே உலுக்கி வரும் அமெரிக்கா ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு முக்கிய சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் ஒட்டுமொத்தமாக இல்லாமல் பல கட்டங்களாக செயல்படுத்தப்பட வாய்ப்புள்ளதாக சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் கணித்துள்ளனர். இதுகுறித்து நேட்டோ பாதுகாப்பு கல்லூரியின் சர்வதேச பாதுகாப்பு நிபுணரான ரிச்சர்ட் வைட்ஸ் அல் ஜசீரா ஊடகத்திற்கு பிரத்யேக பேட்டியொன்றை அளித்துள்ளார். மத்திய கிழக்கில் பதற்றத்தை தணிக்கும் நோக்கில் இரு நாடுகளும் முதல்கட்டமாக மிக முக்கிய பிரச்சனைகளுக்கு உடன்பட உள்ளதாக தெரிவித்துள்ள ரிச்சர்ட் வைட்ஸ் அதன் விவரங்களை உடைத்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரானின் இந்த திடீர் நகர்வு உலக நாடுகளுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளதாக நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இது ஒரு படிப்படியான ஒப்பந்தமாகவே இருக்கும். இதில் முதல் கட்டமாக கடந்த சில நாட்களாக முடங்கி கிடக்கும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது போன்ற ஓரிரு முக்கிய அம்சங்கள் உடனடியாக நிறைவேற்றப்படும் என ரிச்சர்ட் வைட்ஸ் தெரிவித்துள்ளார். ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு மற்றும் நீண்டகால ராணுவ கட்டுப்பாடுகள் போன்ற சிக்கலான இதர விவகாரங்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் நிதானமாக கையாளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் உலகிற்கு பயனளிக்கும் என்றாலும் இதில் சில பின்னடைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. தொடக்கத்தில் இரு நாடுகளும் சிறப்பாக செயல்பட்டாலும் பின்னர் ஒப்பந்தத்தின் ஆழமான விவரங்களுக்குள் செல்லும் போது இருதரப்பிலும் முரண்பாடுகள் வெடிக்கலாம். இதனால் முதல் கட்டத்தில் எட்டப்பட்ட அமைதி சாதனைகள் மீண்டும் ரத்து செய்யப்படவோ அல்லது தலைகீழாக மாறவோ எப்போதும் ஆபத்து உள்ளது என பாதுகாப்பு நிபுணர் ரிச்சர்ட் வைட்ஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். எப்படியிருப்பினும் ஹார்முஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்படுவது தனது கச்சா எண்ணெயை அவசரமாக ஏற்றுமதி செய்ய வேண்டிய ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் வளைகுடா நட்பு நாடுகளுக்கும் மற்றும் பொருளாதார ஸ்தம்பிப்பை சந்தித்து வரும் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்திற்கும் இந்த நேரத்தில் மிக அவசியமானது என நிபுணர்கள் தங்களது இறுதி பார்வையை முன்வைத்துள்ளனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டு சேர்ந்து ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கைகளை எடுத்து வந்த போதிலும் தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கும் இடையே திரைக்கு பின்னால் பனிப்போர் வெடித்துள்ளதாக வாஷிங்டனில் இருந்து வெளியாகும் செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன. சமீபத்திய வாரங்களாக ஈரானுக்கு எதிராக பதிலடி தாக்குதலை தீவிரப்படுத்த வேண்டாம் என்று பிரதமர் நெதன்யாகுவை அதிபர் ட்ரம்ப் கடுமையாக கட்டுப்படுத்த முயன்று வருகிறார் என்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கும் இடையே நீண்டகாலமாக மிக நெருங்கிய நட்பு இருந்து வருகிறது என்பது உலகறிந்த விஷயம். குறிப்பாக ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதங்களை தயாரித்துவிடக் கூடாது என்பது
என்பதில் இரு தலைவர்களுமே ஒரே நேர்கோட்டில் பயணித்தனர். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டங்களை முடக்குவதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து கூட்டு ராணுவ நடவடிக்கைகளையும் வான்வழி தாக்குதல்களையும் தொடுத்திருந்தன. ஆனால் தற்போது நிலைமை முற்றிலும் மாறியுள்ளது. ஈரானுடன் கட்டம் கட்டமாக அமைதி ஒப்பந்தம் ஒன்றை எட்ட ட்ரம்ப் நிர்வாகம் தீவிரமாக முயன்று வரும் வேளையில் இஸ்ரேலிய பிரதமரின் அதிரடி ராணுவ நடவடிக்கைகள் தங்களது சர்வதேச ராஜதந்திர முயற்சிகளை ஒட்டுமொத்தமாக சீர்குலைத்து விடுமோ என்ற அச்சம் அமெரிக்க அதிபருக்கு அதிகரித்துள்ளது. இதன் காரணமாகவே அமெரிக்க அதிபரின் சொந்த வார்த்தைகளில் சொல்வதானால் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு முழு அவகாசம் அளிப்பதற்காக ஈரானுக்கு எதிராக எவ்வித புதிய பதிலடி தாக்குதல்களையும் நடத்த வேண்டாம் என நெதன்யாங்குவை ட்ரம்ப் தடுத்து நிறுத்தியுள்ளார். மறுபுறம் நாங்கள் கிஸ்புல்லாவுடன் போரில் இருக்கின்றோம் என நெதன்யாங்கு பகிரங்கமாக அறிவித்து லெபனான் மீது தாக்குதல் நடத்தி வரும் சூழலில் ட்ரம்பின் இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கான அழுத்தம் இஸ்ரேலை அதிருப்தியடைய செய்துள்ளது. அமெரிக்காவின் வற்புறுத்தலுக்கு பணிந்து இஸ்ரேல் தனது தாக்குதலை குறைத்துக் கொள்ளுமா அல்லது ட்ரம்பின் எச்சரிக்கையை மீறி ஈரானை தாக்குமா என்பதில்தான் மத்திய கிழக்கின் அடுத்த கட்ட அமைதி அடங்கியுள்ளது. மத்திய கிழக்கு உலுக்கி வரும் அமெரிக்க ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர கிடைத்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க இந்த ராஜதந்திர வாய்ப்பை இரு நாடுகளும் உடனடியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என எகிப்து அதிகாரப்பூர்வமாக வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு இறுதி உடன்பாட்டை எட்டுவதற்கான சாதகமான சூழல் தற்போது கனிந்துள்ளதாக எகிப்திய வெளியுறவு அமைச்சகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஈரான் மீது நடத்த திட்டமிடப்பட்டிருந்து அடுத்த கட்ட பெரிய ராணுவ தாக்குதல்களையும் குண்டுவீச்சுகளையும் ரத்து செய்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததை எகிப்து மிகுந்த திருப்தியுடனும் பாராட்டுடனும் வரவேற்பதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எகிப்திய வெளியுறவு அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றத்தை தணிப்பதில் எகிப்தின் பங்கை வெளிப்படுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பல வாரங்களாக நிலவி வந்த முட்டுக்கட்டைகளுக்கு பிறகு தற்போது எட்டப்பட்டுள்ள இந்த தற்காலிக போர் நிறுத்தம் வளைகுடா நாடுகளுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் உள்ள பல்வேறு அணுசக்தி மற்றும் எல்லை பிரச்சினைகள் குறித்து ஒரு தீர்க்கமான உடன்பாட்டை எட்டுவதற்கும் போரை முற்றிலும் முடிவுக்கு கொண்டு வந்து பிராந்திய ஸ்திரத்தன்மையின் ஒரு புதிய கட்டத்தை தொடங்குவதற்கும் உகந்த சூழலை வளர்க்க இந்த அமைதி வாய்ப்பும் உதவும் என எகிப்து நம்புகிறது என்று அந்த அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. சர்வதேச மற்றும் பிராந்திய கூட்டாளி நாடுகளுடன் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு மத்திய கிழக்கில் பதற்றங்களை தணிப்பதற்கான தனது அயராத தீவிரமான மற்றும் நேர்மறையான முயற்சிகளை எகிப்து தொடர்ந்து முன்னெடுக்கும் என்றும் அந்த அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. அதிபர் ட்ரம்ப் ஈரானுடனான 60 நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உறுதி செய்து ஐரோப்பாவில் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக கூறியுள்ள வேளையில் எகிப்தின் இந்த ஆதரவு அறிக்கை உலக அரங்கில் முக்கியத்துவம் பெறுகிறது. எனினும் ஒப்பந்தத்தின் ஆழமான நிபந்தனைகளில் இரு நாடுகளும் ஒருமித்த கருத்தை எட்டினால் மட்டுமே எகிப்து எதிர்பார்ப்பது போன்ற ஒரு நிரந்தர அமைதி மத்திய கிழக்கில் சாத்தியமாகும் என சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழல் தற்போது அமெரிக்க பொருளாதாரத்தில் மாபெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கர்கள் அன்றாட தேவைகளுக்கான பொருட்களுக்கு தொடர்ந்து மிக அதிக விலையை கொடுக்க வேண்டியுள்ளதால் அந்த நாட்டின் பணவீக்கம் கட்டுக்கடங்காமல் உயர்ந்து ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கும் பெரும் சவாலாக மாறியுள்ளது. அமெரிக்க தொழிலாளர் புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்டுள்ள மே மாதத்திற்கான நுகர்வோர் விலைப்பட்டியல் CPI தரவுகளின்படி அந்த நாட்டின் ஒட்டுமொத்த பணவீக்கம் 4.2% எகிறியுள்ளது. இது கடந்த 3 ஆண்டுகளில் பதிவான மிக உயர்ந்த பணவீக்க விகிதமாகும். அமெரிக்க அரசாங்கம் மற்றும் மத்திய வங்கி விலைகளை கட்டுப்படுத்த பல்வேறு கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வந்த போதிலும் சர்வதேச அரசியல் நகர்வுகள் இந்த முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையாக அமைந்துள்ளன. மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே நேரடியாக வெடித்துள்ள போரினால் உலகின் முக்கிய கடல் வர்த்தக பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி முடங்கியதே அமெரிக்க பணவீக்கத்தின் இந்த அதிரடி உயர்வுக்கு முதன்மை காரணமாகும். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் அமெரிக்காவின் ஒட்டுமொத்த எரிபொருள் விலை குறியீடு கடந்த ஆண்டை விட 23.5% அதிகரித்துள்ளது. இதில் குறிப்பாக வாகனங்களுக்கான பெட்ரோல் விலை 40.5%, எரிபொருள் எண்ணெய் 60% உயர்ந்துள்ளது. எரிபொருள் விலை உயர்வால் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்துள்ளதால் அமெரிக்க பொதுமக்களின் அத்தியாவசிய உணவுப் பொருட்களான மாட்டிறைச்சி, தக்காளி மற்றும் கீரை வகைகளின் விலைகளும் 25 முதல் 32 வரை கணிசமாக உயர்ந்துள்ளன. மேலும் உள்நாட்டு விமான கட்டணங்களும் 26.7% அதிகரித்துள்ளன. வாழ்க்கை செலவினங்களை குறைப்பதாக கூறி பொறுப்பேற்ற அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு இந்த தொடர் பணவீக்க உயர்வு மிகப்பெரிய அரசியல் பின்னடைவாக கருதப்படுகின்றது. ஈரானுடனான போர் நிறுத்தம் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி திறப்புக்கான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தற்போதைய கட்டங்களாக நடைபெறும் ஒப்பந்தத்தின் மூலம் வெற்றிகரமாக நிறைவேறினால் மட்டுமே அமெரிக்காவின் எரிபொருள் விலை குறைந்து பணவீக்கம் கட்டுக்குள் வரும் என பொருளாதார வல்லுநர்கள் கணித்துள்ளனர். அதுவரை சாதாரண அமெரிக்க நடுத்தர குடும்பங்கள் இந்த விலையேற்றத்தின் கோர தாண்டவத்தை எதிர்கொள்வது தவிர்க்க முடியாத ஒன்றாகவே நீடிக்கின்றது.
இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.